அவர் வந்து குறிப்பிட்டு அதாவது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டு பாறையில் 3 நாள் வந்து தொடர்ந்து வந்து இரவு பகல் பார்க்காம வந்து தியானம் பண்ண போறாராம். அந்த தியானத்தோட நோக்கம் என்னவா இருக்கும்? நோக்கம் எப்படி சொல்றது, நோ யூஸ். ஓகே, ஒரு மனிதர் வந்து 3 நாள் இரவு பகல் பார்க்காம தியானம் பண்ண போறாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ மோஸ்ட்லி ஆன்மீகத்துக்குள்ள இன்வால்வ் ஆகிட்டே வராரு. ப்ரோ, நம்ம நாட்டோட பிரதமர் மோடி வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்காரு, அந்த விஷயம் தெரியுமா? ஆமாம் ப்ரோ. கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் பாறையில் 3 நாள் வந்து தியானம் பண்ண போறாராம். அவர் எதை நினைச்சு அந்த தியானம் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? என்ன மக்கள் வந்து நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு எதுவுமே பண்ண முடியல. அதான் நம்மளை பிரிக்க முடியல, ஜாதி மதம்னு சொல்லிட்டு எதுவுமே பிரிக்க முடியல. இதை வந்து நம்ம பில்டப் கொடுத்தோன்னா கொஞ்சம் சீனாக இருக்கும் அப்படின்றதுனால தான். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியுமா? உள்ளே போக முடியல. அவங்களால இப்போ இனிலேருந்தே செக்யூரிட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அதுக்காக வந்து ஆசையாக லாங்லேருந்துலாம் வந்திருப்பாங்க. பட் அந்த தியான மையத்துக்கு வந்து இனிலேருந்தே செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. இப்போ பொதுவாக வந்து நீங்கள் தியானம் பண்ணுற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுவீங்க? என்ன ரீசனுக்காக தியானம்? மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ப்ரோ. எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? நான் காலையில் எழுந்து 6 to 6:30 பண்ணுவேன். சரி ப்ரோ, இப்போ வந்து இந்தியாவை சுற்றி அவர் வந்து எல்லா இடத்துக்கும் போயிருப்பார், அதே மாதிரி வெளியே ஃபாரினுக்கும் போயிருப்பாரு. அவர் குறிப்பிட்டு வந்து விவேகானந்தர் பாறையை சூஸ் பண்ணதுக்கான ரீசன்? ஐ டோன்ட் நோ ப்ரோ, தெரியல ப்ரோ. சரி, ஓகே. தமிழக மக்கள் சார்பாக வந்து மோடி ஐயாவுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? தமிழக சார்பாக இல்லை, இந்தியா சார்பாகவே சொல்லுவேன் நான். ஃபஸ்ட்டு அந்த மதம் ஜாதி மதம்ன்ற வேறுபாடு இல்லாமல் பழக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அதுதான் எனக்கு மெயின். ஓகே, அந்த ஒரு இது பண்ணால் மட்டும் போதும். ஐயா, பிரதமர் மோடி வந்து கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு 3 நாள் பயணமாக வராரு. 3 நாள் விவேகானந்தர் பாறையில் வந்து தியானம் பண்ண போகிறேன், இரவு பகல் பார்க்காம தியானம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த தியானம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவதுப்பா, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அதனுடைய புலன் தெரியும். தெய்வ நம்பிக்கை இல்லாத நாத்திகனுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் சுவாமி விவேகானந்தர் அந்த இடத்துல தியாகம் பண்ணிட்டு 100 தமிழனுங்க ஒன்று சேர்ந்தா இந்த உலகத்தை ஆளலான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே சூத்திரனும் நாத்திகனும் சேர்ந்து பொய்யை மெய்யாக்கி உண்மையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இந்திரா காந்தி வழியில் மோடி ஏதோ வந்திருக்காரு. ஓரளவு மோடி வந்து நல்லதான் செய்கிறாரு. அதாவது சில விலைவாசி பொருள்களை கட்டுப்படுத்த தவறிட்டார். தனியாருக்கு கொடுத்ததை இவரே டைரெக்டாக செய்யணும். இல்லைன்னா இந்த அத்வானி லால்வானிலாம் கிடையாது. என்ன எரிபொருள்கள், உணவுப் பொருள்கள் எல்லாமே மாஸ்கோவில் புட்டின் வந்து 5வது டைம் வந்திருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, விலைவாசியை கண்ட்ரோலில் வச்சுருந்தார். ரயில் போக்குவரத்து 30 வருஷமாக ஒரே போக்குவரத்து, அந்தளவுக்கு மாஸ்கோவில் வச்சுருந்தார். அதனுடைய பலன் இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறார். ஓகே, ஏன்னா இந்த தியானம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தியானம் வந்ததுப்பா 100% ஒரு விளம்பரத்துக்கு 50னா ஒரு 50 தெய்வ நம்பிக்கை. ஓகே, இப்போ இப்போ அங்கே வட மாநிலத்தில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து தமிழர்கள் வந்து இது மாதிரி ஒரு இதுக்கு வந்து திருடர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அதாவது இங்கே வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி விடுறானுங்க. இங்கே இருக்கிற மீடியாங்களும் பத்திரிகைக்காரங்களும் அதை ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. மோடியால் அந்த வார்த்தை சொல்லவே மாட்டார். தமிழனு இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு அவர் குஜராத்தில் சொல்லியிருக்காரு. தமிழ் சங்க கான்ஃபரன்ஸில் ப்ரெஸ் கவுன்சிலையும் பேசியிருக்காரு. அப்படிலாம் இருக்கும்போது மறைச்சிட முடியுமா? இங்கே தமிழ்நாட்டில் வந்து உண்மையை போட மாட்டாங்க. இன்னும் வதந்தி பொய் பிரச்சாரம் இதைத்தான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கலாச்சாரத்தை தான் இங்கே ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து 3வது டைமு மோடி தான் முன்னைய காட்டிலேயே 10% அதிகமாக வருவார். சார், இப்போ வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, அதாவது கன்னியாகுமரிக்கு வந்து வந்திருக்காரு. விவேகானந்தர் பாறையில் 3 நாள் வந்து தியானம் பண்ண போகிறாராம். அதுவும் பகல் இரவாக பண்ண போகிறாங்க. எதை நினச்சி அந்த தியானம் நான் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவர் ஜெயிக்கணும்ன்ட்டு ப்ரே பண்ணுறதுக்காக, இஸ் ரெடி டு 3rd டைம் வரதுக்காக, 3வது முறையாக வரதுக்காக ப்ரே பண்ணுறாரு. ஆனால் அது இடைஞ்சல் தான். ஏன்னா வெக்கேஷனு, இப்போ எல்லோரும் விடுமுறையில் இருக்காங்க, அவங்களுக்கு லீவு வேணும், குழந்தைங்க விளையாடுவாங்க. அந்த டைமில் 3 நாள் பிஸ்னஸ் போச்சு எல்லாருக்கும். எல்லோரும் மக்கள் துன்பத்தில் தான் இருப்பாங்க. இது தேவையில்லை. எலெக்ஷன் முடிஞ்சு ஸ்கூலில் ஆரம்பித்து வந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற என்னோட விஷயம். சரி, ஓகே சார். உங்களுக்கு தியானம் பண்ணுற பழக்கம் இருக்கா? இருக்குது.
நான் வீட்டில் தான் பண்ணுவேன். நம்ம ரூமில் இல்லை எங்கேயாவது தியானம் ஹாலில் தான் பண்ணுவேன். எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? ஏன்னா 20லேருந்து 30 நிமிஷம் தான் அதிகபட்சம் அவ்வளோதான் உட்கார முடியும் ஒரு ஆள். ஓகே, நீங்க என்ன ஒரு ரீசனுக்கு தியானம் பண்றீங்க? நான் ஹெல்த் விஷயமாக்காக, நம்ம ஹெல்த் கான்சன்ட்ரேஷன் ஹெல்த்துக்காக தான் பண்ணுவேன். சரி, ஓகே. இவர் வந்து 3 நாள் பகல் இரவா பண்ண போறாரு, எது நினைச்சு பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? 3 நாளாக பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. யாரும் அவ்வளோலாம் 3 நாளாக தொடர்ந்து உட்காந்துலாம் பண்ண முடியாது. நம்ம யோகா பண்ணியிருக்கணும், தியானம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாங்கன்னா பெரிய மகான் ஞானி ஆகிடுவாங்க. அப்படிலாம் ஆக முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. அப்படி சொல்லிட்டு யாரும் பண்ண மாட்டாங்க 3 நாள். நான் திருவண்ணாமலை நிறைய பேர் இருக்காங்க, யாருக்கும் சொல்லாமல் தான் இருக்காங்க. அவங்க பாட்டு அவங்க போய் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து விளம்பரம் தான், முழுக்க முழுக்க விளம்பரத்துக்காக பண்றாங்க. விளம்பரம் தான், முழுக்க முழுக்க விளம்பரம் தான். சரி, ஓகே சார். இப்போ வந்து அவர் வந்து நம்ம நாட்டோட பிரதமர், இந்தியாவில் அவர் சுற்றி பார்க்காத இடமும் இருக்காது, போகாத இடமும் இருக்காது. அதே மாதிரி வந்து ஃபாரினுக்கும் அவர் அதிகப்படியாக போயிருக்காரு. வந்து அவர் வந்து குறிப்பிட்டு, அதாவது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 0 சீட்டு. அதை வர வைக்கிறதுக்கு எப்படியா எல்லா ட்ராமாவும் பண்ணிட்டு இருக்காரு. முன்ன வேட்டி சட்டை போட்டார், இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராமா, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அருள் பெறணும், தியானம் பெறணும், அதுக்கு நிறைய வழியெல்லாம் இருக்குது. சும்மா உட்கார்றாரு, அதுவும் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் அது மாதிரி வந்து தியானம் பண்ணி வந்து பக்தியில முக்தி அடைஞ்சது. விவேகானந்தர் யாருக்கும் சொல்லலை. அவர் பாட்டு வந்து அவர் உட்காந்தாரு, அவர் பாறையில் உட்காந்தாரு, அவர் எங்கல அதே மாதிரி வர முடியாது நம்மளால. இப்போ புத்தர் போய் உட்காந்தாருன்னா அந்த மரத்தில் நம்ம வந்துருமா? வராது. நமக்கு எங்கே கிடைக்கணுமோ அங்கே கிடைக்கணும். அதெல்லாம் ரிப்பீட்லாம் நடக்காது. சரி, ஓகே. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க மோடிக்கு தமிழக மக்கள் சார்பாக ஏதாவது ஒரு கோரிக்கை? ஒரு சனி நம்ம நாட்டுக்கு வந்த சனின்னு தான் சொல்லணும். கோரிக்கையா? அவங்ககிட்ட வச்ச எதுவும் 0 தானே. இது ரிசல்ட் இது வரைக்கும் வந்தது. எல்லா கோரிக்கையும் 0 தானே, ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. கோரிக்கை வைக்காம இருக்கத்தான் நமக்கு நல்லது. கோ பேக் மோடி தான் மறுபடியும் வைக்கணும். வேற என்ன பண்ணுறது? அதாவது மனித குலத்துக்கே எதிரின்னு சொல்லலாம் பிஜேபி பொறுத்த வரைக்கும். ஸோ யூ கேன் நாட் டூ எனி திங் ஃபார் த திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 16,000 கோடி போட்டிருக்காரு நம்ம சென்னை டு பெங்களூர் ரோடு. யாருக்கு யூஸு? அதுவும் ஒஸ்கட்டே டு ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. 250 கிலோமீட்டர். இப்போ எல்லாருமே 2 ஹவர்ஸில் போயிடுறாங்க. 16,000 கோடி 10% கமிஷன் அடித்தாலும் 32,300 கோடி லாபம். வேறு யாருக்கும் போகுது, நமக்கு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் தெரியாத மாதிரி எல்லாமே இந்த மாதிரி வேலையில சொல்லி. ஓகே, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு, அதாவது கன்னியாகுமரிக்கு வந்து 3 நாள் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. 3 நாள் விவேகானந்தர் பாதையில வந்து தியானம் பண்ண போறாராம், இரவும் பகலும். எதுக்காக அந்த தியானம் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? அது அவர் ஏன் வந்திருக்காருன்னு பர்சனல் ஒப்பீனியன் சரியா தெரியல. ஆனால் பட் பப்ளிக்கோட ஒப்பீனியன்ஸ் பொறுத்தவரைக்கும் அவங்க பப்ளிக் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். இங்கே வந்து மெடிடேட் பண்ணுறதுனால நம்மளோட கஷ்டத்தை என்னன்னு அவருக்கு தெரிய போகுது. மெடிடேட் பண்ணுறது அவருக்கு என்ன பிரயோஜனமோ அது தெரில. ஆனால் பப்ளிக்கை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு என்ன தேவைன்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன். இல்லை ப்ரோ, இப்போ பொதுவாக வந்து நம்ம மைண்ட் ரிலாக்ஸுக்கு வந்து தியானம் பண்ணோம் அப்படின்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம பண்ணுவோம். அவங்களோட வீட்லயே பண்ணலாமே. இவர் வந்து 3 நாள் பண்ண போறாரு. இங்க வந்து ஏதாவது டைவர்ட் 3 நாள் வந்து தியானம் பண்ண போறாரு, இரவு பகல் சேர்த்தே பண்ண போறாரு. அப்போ அந்த 3 நாள் வேற ஏதாவது டைவர்ஷனுக்காக கூட இருக்கலாம். சம்திங் வந்து நம்ம மெடிடேட் பண்ணுறதுன்ற நம்மளோட பர்சனல் ரூம்குள்ள ரிலாக்ஸாக ஒரு 5 மினிட் 10 மினிட் பண்ணாலே ஓகே தான். அதுவே போதும். 3 நாள் கண்டினியூஸ் மெடிடேட் யாருக்கும் அவசியம் இல்லை, நார்மல் ஹியூமனுக்கு. அது எதுக்காகன்றது சரியா தெரியல. சார், நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. அதாவது கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் பாறையில் 3 நாள் வந்து தொடர்ந்து வந்து இரவு பகல் பார்க்காம வந்து தியானம் பண்ண போறாராம். அந்த தியானத்தோட நோக்கம் என்னவா இருக்கும்? நோக்கம் எப்படி சொல்கிறது? நோ யூஸ், டைம் வேஸ்ட். நிறைய விஷயம் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம கீழே இருக்கோன்றது வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை, ஒரே வந்து செயல். நல்ல விஷயம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். சும்மா போய் தியானம் பண்ணுறேன், கடலுக்கு எதிராக பூஜை பண்ணுறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்லாம் நோ யூஸ். எக்கனாமிக் வைஸ் நம்ம எந்த அளவுக்கு கீழே இருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சும் சில பேர் இதை மூட நம்பிக்கை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே சார், உங்களுக்கு அந்த தியானம் பண்ணுற பழக்கம்லாம் இருக்கா? தியானம் பண்ணுற பழக்கம் அது நம்ம இண்டிபெண்டான விஷயன்றது. அது நமக்கு தேவைன்ற நம்ம எப்படி சொல்றது, அமைதியாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. நம்ம ஹெல்த் இஷ்யூ பார்க்கறதுக்கு தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். இது எதுக்கு இந்த தியானம்? சரி, ஓகே. நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க தியானம் பண்ணால்? சார், தியானம் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் பண்ணலாம். அதுக்கு மேலே என்ன சார்? அதுக்கப்புறம் நமக்கு டைம் பார்க்காம 3 நாள் பண்ணுறாருன்னா அவரோட நோக்கம் என்னவா இருக்கும்? சார், ஊரை ஏமாத்துறாங்க, அவ்வளோதான் சார். ஒன்றும் இல்லை சார். சும்மா சாமி, நம்ம எப்படி சொல்றது, சாமியை சொல்லி யாருக்கு அதிகமாக பயப்படுவீங்க நீங்கள்? அதை வச்சு தான் இவங்க போர்ட்ரேட் பண்ணி வேறு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சரி, ஓகே சார். அவர் வந்து நம்ம இந்திய நாட்டோட பிரதமர். அவர் இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் வந்து போயிருப்பாரு. 2வது வந்து ஃபாரினுக்கும் நிறைய மீட்டிங்லாம் போயிருப்பாரு. அவர் வந்து குறிப்பிட்டு வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையை வந்து தியானம் பண்ண சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னவா இருக்கு? தமிழ்நாட்டை ரீச் பண்ணணும், எப்படியோ அப்ரோச் கொடுக்கணும். இங்கே நம்ம தெரியணும் ஹைலைட்டாக, அதுக்கு நிறையா பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அதுதான். வேற எதுவும் மோட்டிவ் இல்லை சார். என்ன இங்கே நார்த் இந்தியாவில் இல்லாத சாமியா? நார்த் இந்தியாவில் அது பழைய விஷயம் நிறையா இருக்குங்க.
இங்கே வந்து பண்ணனா இங்கே தெரியணும், நம்ம ஹைலைட்டாக இருக்கணும்ல. இங்கே அந்த அளவுக்கு அவரால் ரீச் பண்ண முடியல. இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓரளவு தெளிவாக இருக்காங்க. கஷ்டம். சரி, ஓகே சார். தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக மோடிக்கு வந்து நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கலாம் என்ன வைப்பீங்க? கோரிக்கை வைக்கிறேன்னா ஹியூமனிட்டியே இல்லை, மனிதாபிமானமே செத்து போயிடுச்சு. அவர் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும். இங்கே என்ன நம்மளுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நமக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பண்ணணும். ஹெல்ப் பண்ண தேவையில்ல, அவர் வேலையை அவர் சரியாக செஞ்சால் போதும். ஓகே, இப்போ வந்து எலெக்ஷன் வந்து இன்னும் ஓட்டு எண்ணி முடியல. இந்த டைம்ல வந்து அவர் மோடி இங்க வர்றதுனால வந்து நிறைய பேர் அது வேணாங்கிறாங்க. இல்லை, அதாவது அது அனசரி டிஸ்டர்பன்ஸு. அதாவது அவன் பாட்டில் வந்தால் கோயிலில் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு தியான மேடையில் இருந்து போகிறாரு. அதில் வந்து தமிழ்நாடு போலீஸுக்கு பெரிய ப்ராப்ளம். செக்யூரிட்டி கவுன்சிலு, சிபி, சிஐடி, கியூ பிரான்ச்சு எல்லாருக்குமே அனுசரி. நானே வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், நேவியில் சர்வீஸ் பண்ணேன், இந்தியன் நேவியில். ஓஎன்ஜிஸில் கன்மேனாக இருந்தவன். நான் எந்த அளவுக்கு மோடி வந்து ஜனி நாள் அதிக இப்போ நரசிம்மராவு ஃபுட் கார்பரேஷனுக்கு ஃபுட் சப்ளை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மருமக பேரில் எடுத்தார். அதனால தான் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. எந்த போய் அரெஸ்ட் பண்ணி வைக்கல, நரசிம்மராவை செஞ்சு வச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்குலாம் செல்ஃபிஸ்ட் இல்லை மோடியை பொறுத்த அளவுக்கு, நோ செல்ஃபிஸ்ட். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் மோடி 40க்கு 40 வந்துட்டார் அப்படின்னா இலங்கை பிரச்சனையே கிடையாது, மீனவர்கள் பிரச்சனையே ஒழிஞ்சு போயிடும். ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனா ஒப்பந்தத்தை அமல்படுத்துகிற காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கடல் இவங்களுடைய சொந்த ஏரி ஆகிடும். அவனுக்கு இங்கே வரவே மாட்டானு சிங்களப்படா. மோடி யாழ்ப்பாணத்து வரைக்கும் ரோடு போட்டுருவார். அப்போ அங்கேருந்து கொழும்பு வரைக்கும் டவுன்ஷிப் ஆக்கி எல்லா தமிழரையும் அங்கே குடியேற்றிடுவார். ஏன்னா அது தமிழனுடைய நாடு. நேருனுடைய சொதப்பலால் அது தமிழனை விட்டு பிரிஞ்சது. இன்றைக்கி அங்கே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது. அதனால் மோடி அங்கே போய் தியானம் பண்ணுறதுல வந்து ஒன்றும் தவறில்லை. தவறான கண்ணோட்டம் உள்ளவங்களுக்கு அது தவறாக தெரியும். ராஜீவ்காந்திப்பா இன்றைக்கி 8 மணிக்கு இங்கே சாகடிக்க போகிறான்னு தெரிஞ்சவனுங்க எல்லாம் கூட்டணியில் இருக்கானுங்க. அதனால தான் ரொம்ப கண்ணீர் விடுற சூழ்நிலை நாட்டில் இருக்குது. இன்னும் மெய்ய இந்த நாள் இங்கே உட்காந்துருக்கோம். ஒருத்த வந்து சொல்கிறான், ஐயா அடுத்த சிஎம்மு முர்சி பேர் என்ன, ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின் மகன் தமிழ்நாட்டுக்கு முதல் மந்திரியா, இதாயா நடக்க போகுது அப்படின்னு பாசாதிகிட்ட சொல்லு, அவர் நிறைவேற்றுறார பார்க்கலாம். என்ன இல்லை கனித்தீவுக்கு ஜெயிலுக்கு அனுப்புகிறாரான்னு பார்க்கலாம். அவர் இஷ்டம்தான். மாயக்கண்ணை அவதாரம் எடுத்தாருன்னா தீர்ந்து போச்சு அப்படி சிரிச்சுட்டு போயிட்டானுங்க. அதனால் மோடி இங்கே வந்து போகிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. விவேகானந்தர் மண்டபத்தில் தியாகம் பண்ணுறாருன்னா அது தமிழனுக்கு பெருமை தான். எவ்வளவோ இடங்க இருக்குது, ஹரித்வார், ரிஷிகேஷ், பக்கிநாத் அங்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கேயும் வந்து அது பண்ணுறாரு. ஏன்னா திருவள்ளுவர் சாசனம் அந்த இடத்துல இருக்குது. அதனால் வந்து பிரச்சனையும் ஒன்றும் கிடையாது. தமிழனுக்கு பெருமை தான். நம்ம பிரதமர் மோடி இருக்கார்ல, அவர் வந்து இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி வந்திருக்காருண்ணா. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு 3 நாள், இன்னையிலேருந்து 3 நாள் வந்து விவேகானந்தர் பாறையில் வந்து தியானம் பண்ண போறாராம். பகல் இரவா வந்து இரவு பகல் பார்க்காம தியானம் பண்ண போறாராம். அந்த தியானம் எதுக்காக பண்றாருன்னு நினைக்கிறீங்க? தியானம் வந்து அவரோட கொள்கை கோசம் எடுத்துட்டு அவர் தியானம் பண்ணுறாரு, நல்ல விஷயந்தான். இது கொஞ்சம் அப்படியே மக்களுக்கோசம் கொஞ்சம் நான் வேறு எதுனா நல்லா செஞ்சால் நல்லாயிருக்கும், செழிப்பாக இருக்கும் நாடு. இப்போ வந்து நீங்கள் எல்லாம் தியானம் பண்ணுற பழக்கம் இருக்கா? தியானம் பண்ண இருக்கு. நம்மளுக்கு டைம் தான் சேவ் ஆகல. எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுவீங்க மிஞ்சி போனால்? நான் உங்களுக்கு பண்ணுனா தெரிஞ்ச பிறகு பண்ணால் ஒரு காலை ஒரு 10 நிமிஷம். காலை ஒரு 10 நிமிஷம். ஆனால் வந்து நம்ம பிரதமர் என்ன பண்ண போறாருன்னா 3 நாள் தியானம் பண்ண போறாரு. 3 நாள் பகல் இரவு பார்க்காம தியானம் பண்ண போறாரு. அதுவும் விவேகானந்தர் பாறையில் வந்து தியானம் பண்ண போறாரு. அது எதுக்காக பண்றாருன்னு நினைக்கிறீங்க? அது என்ன கோரிக்கைக்கோசம் அவருக்கு தியானம் பண்ணுறான்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா இன்னும் நல்லா பண்ணாருன்னா நல்லா இருக்கும் நாட்டுக்கு. உங்களுக்கு என்ன ஐடியா ப்ரோ? என்ன ஐடியான்னு சொல்ல, பப்ளிக்கு ஃபஸ்ட்டு அவங்க நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும். அதை விட்டு அவரோட பர்சனல் கண்டி 3 நாள் செலவு பண்ணி பிரைம் மினிஸ்டர்னா ஃபஸ்ட்டு பப்ளிக்கு தான் அவர் முக்கியம், அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவர். அதான் வேற என்ன. சரி, என்ன ரீசனுக்காக தியானம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? தெரியல எதுக்காண்டி பண்ணுறாருன்ட்டு.
3 நாள்னா ரொம்ப பெருசு அது. எதுக்காண்டி 3 நாள் செலவு பண்ணி அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறாருன்னு தெரியல. அவரோட பெர்சனல்னா ஒரு நாளில் இல்லை கொஞ்ச நாள் டைம் இப்போ வந்து அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை. ஏன்னா வந்து விவேகானந்தர் அது மாதிரி வந்து தியானம் பண்ணி வந்து ஆன்மீக ரீதியாக வந்து அதில் முக்தி அடைஞ்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். ஒருவேளை அந்த வேலையாக கூட இருக்கலாமோ தெரியலையா. பிஎம் வந்து இப்போ மோஸ்ட்லி ஆன்மீகத்துக்குள்ள இன்வால்வ் ஆகிட்டே வராரு. அது என்னன்னு சரியா தெரில. ஆன்மீகத்துக்குள்ள இன்வால்வ் ஆகிறத விட அரசியலில் இன்னும் நல்லா இன்வால்வ் ஆகலாம் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். அதுல அந்த கன்னியாகுமரிக்கு வராரு, 3 நாள் ஸ்டே பண்றதுக்கு வராருன்னா அந்த 3 நாள் கன்னியாகுமரியில இருக்கிற இப்போ குவாரிஸ் எல்லாம் நிறைய இதாகுது. அது கன்னியாகுமரி பீப்புள்ஸ் ரொம்பவே இதாக இருக்காங்க, கொந்தளிச்சு போயிருக்காங்க. அப்போ அந்த இது ரிலேட்டடாக வந்து அவங்களுக்கு அதை சேவ் பண்ணி கொடுக்கலாம், சரி பண்ணி கொடுக்கலான்றது என்னோட ஒப்பீனியன். நிறைய குவாரிஸை மலையெல்லாம் உடச்சி ஏதோ பண்ணிட்டு கேரளாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அதை இங்கே சேவ் பண்ணலாமே, இயற்கை வளங்களை அதிகப்படுத்தலாமே. தமிழ்நாடோட வளங்களை அவர் நினைச்சா இன்னும் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த 3 நாள் இதுல டெடிகேட் பண்ணாரு, கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா கன்னியாகுமரி பீப்புள்ஸுக்கு அவரை கொஞ்சம் இதாக. ஐயா, நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில வந்து விவேகானந்தர் பாறை தெரியும்ல, தெரியும். அங்க வந்து 3 நாள் வந்து தியானம் பண்ண போறாராம். இரவு பகல் பார்க்காம தியானம் பண்ண போறாராம். அதோட நோக்கம் என்னவா இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்கு தான் நோக்கத்தோட இருக்கிறாருயா, ஒரே முடிவா. அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும். அவங்க இந்திக்காரவங்களே நிறையா வேலை வாய்ப்புக்கு கொண்டு வந்துட்டாரு. நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு. சரி ஐயா, உங்களுக்கு அந்த தியானம் பண்ற பழக்கம்லாம் இருக்கா? இருக்கியா. எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? நான் யோகாவுக்கு போயிருக்கேன். வியாழக்கிழமை ஆனால் சாய்பாபாவுக்கு போயிருக்கேன். உட்காந்து தியானம் பண்ணுவேன். எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம், அவ்வளோதாயா. ஓகே, நீங்க எதுக்காக தியானம் பண்ணுவீங்க? உடம்பு நல்லா சுகமாக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கத்தில் இல்லாமல் ஒரு கடவுள ஆன்மா சக்தியில் இருக்கணும்னு தான் யாகம் பண்ணுவோம். சரி ஓகே, ஒரு மனிதர் வந்து 3 நாள் இரவு பகல் பார்க்காம தியானம் பண்ண போறாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் தமிழ்நாட்டில் யாகம் பண்ணி அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு யோகத்தோட இருக்கிறாரு. அவருக்கு காரியம் வெற்றியாகுமா என்னவனுக்கு அந்த யாகம் பண்றவருக்கு தான் தெரியும். ஓகே, இப்போ இந்தியா, அவர் வந்து இந்தியாவோட பிரதமர். இந்தியாவில் அவர் சுற்றி பார்க்காத மாநிலமே இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து எல்லா ஃபாரின் எல்லா வெளிநாடுக்கும் வந்து இவர் வந்து சுற்றுப்பயணம் சென்றிருக்காரு. ஓகேவாங்களா? அங்கெல்லாம் இல்லாத இடம் எதற்கு வந்து அவர் வந்து தியானம் பண்றதுக்கு விவேகானந்தர் பாறையை சூஸ் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில்? அது எதனால காரணம் இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் வந்தாரு. ராமேஸ்வரம் போய் எதுக்கு போய் இது பண்ணிட்டு வந்து தேர்தல் வந்தாரு. நீ ஓட்டு எண்றதுக்கு முன்னாடி தியானம் பண்ணி நம்ம வெற்றியில வந்துருவோமா அப்படின்னு ஒரு ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. ஆமாய்யா. ஓகே, வேற நீங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க நரேந்திர மோடி அவருக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? கோரிக்கை என்ன வைக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கொடுக்கணும். அவங்க நாட்டு மக்களுக்கா பண்றது மாதிரி சாதுவமா தெரியுது, வேற ஒண்ணும் இல்லை. பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு வந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு. அவர் வந்து 3 நாள் வந்து விவேகானந்தர் பாறையில வந்து 3 நாள் வந்து இரவு பகல் தியானம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த தியானம் எதுக்காக பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம உடல் ரீதியாக நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா வாக்கிங் போகிறாங்க, ஜாக்கிங் போகிறாங்க, யோகா பண்ணுறாங்க. அது உடல் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகுற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொஞ்சம் ஆகுது. மனசுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸுங்கிறதுக்கு அந்த தியானம் அது அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த விவேகானந்தரோ பெரிய பெரிய சித்தர்களோ யோகிகளோ அந்த காலம். இந்த காலத்தில் தியானம் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான். இல்லை, 3 நாள் நைட்டு ஃபுல்லாக இரவு பகலில் ஃபுல்லாகவே வந்து 3 நாள் பண்ண போய் தியானம் பண்ண ஒருவேளை அவர் வந்து நம்ம விவேகானந்தர் அந்த மாதிரி பண்ணாராம். ஒருவேளை நம்மளும் அந்த மாதிரி பண்ணுனா நம்மளும் விவேகானந்தர் மாதிரி ஒரு முக்தி அடைஞ்சிடலாமோ அப்படின்னு என்ன நினைக்கிறாரு நம்ம தெரியும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஒர்க்கு கொஞ்சம் ஃப்ரீ. எலெக்ஷன் கவுண்ட் பண்ணி முடித்தா தான் யார் கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்களோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ அவங்களுக்கு வேலை இருக்குது. இப்போ அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. அவருக்கு வந்து இப்போ 1ஆம் தேதி எலெக்ஷனோட முடிஞ்சது. அடுத்து அவங்க ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க எல்லாம் பண்ணுறாங்க போகிறாங்க. அது வந்து என்னென்னா ஒரு மனசுக்கு வந்து இந்த தியானம் தான் ரொம்ப முக்கியம்பாங்க. ஓகே, இப்போ மனசு ரிலாக்ஸுக்காக நம்ம தியானம் பண்ணுறது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் பண்ணுவோம். ஒரு 3 நாள் இவர் 3 நாள் வந்து இரவும் பகலும் 3 நாள் பண்ண போகிறோம். அது நான் வந்து இந்த விவேகானந்தா சர்ச்சரை நான் அறகுறையாக தான் தெரியும். அதில் அவர் ஒரு டைம் பண்ணார், 3 days பண்ணுறான். அது அதே இடம்னு நினைக்கிறேன். அந்த விவேகானந்தா ராக் அதே இடம்னு நினைக்கிறேன். அதில் போய் அவர் பண்ணுறாரு.
ஒருவேளை ஏதாவது அவர் மனசுக்கு நமக்கும் அவரை மாதிரி ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாரா என்ன? ஆனா நம்ம நாட்டோட பிரதமர் மோடி இருக்காருல்ல, அவர் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு. அவர் கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு. 3 நாள் வந்து விவேகானந்தர் பாறையில பகலிரவா தியானம் பண்ண போறாராம். அந்த தியானம் எதுக்கு பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஜெயிக்கணும்னு நினச்சி பண்ணுவார். வேற 3 நாள் பண்ண போறாருங்க தியானம். 3 நாள் பகல் இரவு தாராம பண்ண போறாரு. யோகா பண்ண மாதிரி இருக்கும், அவர் நினைச்சது அடைஞ்சத மாதிரியும் இருக்கும், சக்சஸ் ஆகணும்ன்றது. இப்ப அவர் ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? விவேகானந்தர் தமிழ் இதுல பண்ணணும்னு ஒரு இது, அந்த இடத்துல பண்ணணும்னு ஒரு லட்சியமா இருந்திருக்கும் அவருக்கு. மனசை பிடிக்கிறதுக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா அவராபாலேயே இருக்கலாம், அவரோட கொள்கையை பின்பற்றலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து அயோத்தியில ராமர் கோயில் இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு, ஓகேங்களா? அதெல்லாம் தாண்டி விவேகானந்தர் பாறையில அவர் ஏன் 3 நாள் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்காரு. அவர் கொள்கையை கூட பின்பற்றதா கூட இருக்கலாம்ல. வேற அதை தாண்டி வேற எதுவும் வேற எதுவும் இல்லை. எப்படி விவேகானந்தர் வந்து அதே மாதிரி வந்து தியானம் பண்ணி தான் இப்போ ஒரு ஆன்மீகத்துல ஒரு நல்ல ஒரு இது லெவல்ல முக்தி அடைஞ்சாரு. அதே மாதிரி முக்தி அடைகிறதுக்காகவும் பண்ணியிருப்பாரோ? கண்டிப்பா இருக்கலாம்ல. நான் அதான் சொன்னேன்ல, அவரோட கொள்கை எப்படின்றது சொன்னேன்ல, அதே போல இதை பின்பற்றிருந்தா நம்மளும் அது போல பண்ணலான்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கோம்ல, அதனால கூட அந்த இடம் சூஸ் பண்ணிருக்கலாம். சரி, ஓகேண்ணா. பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தமிழக மக்கள் மூலியமா ஒரு கோரிக்கை அவருக்கு வைக்கணும். என்ன கோரிக்கை வைப்பீங்க? தமிழ் மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, நல்லது பண்ணணும். 10 வருஷம் இருந்திருக்காருண்ணே. இல்லையே, எதுவுமே பண்ணலையே, யாருக்குமே எதுவுமே பண்ணலையே. ஆனா எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காருன்னு வந்து அறிக்கையெல்லாம் விடுறாங்க. நீங்க எதுவுமே பண்ணலன்னு அசால்ட்டா சொல்றீங்க. கண்டிப்பா என்ன பண்ணாரு சொல்லுங்களா? எனக்கு தெரியல. எனக்கும் தெரியலையே, நானும் இருக்கிறேன்ல. இல்ல, நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க, எனக்கு ஓட்டு போற வயசு இன்னும் வரல. போட்டேன், ஆனா அவரு எதுவுமே பண்ணல. பண்ணியிருந்தா அவருக்கு போட்டிருக்கலாம்ல. போன வாட்டி மெஜாரிட்டி கிடையாது நம்ம இடத்துல, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல கூட அடிக்கல. ஏன் அதுனா பண்ணல, பண்ணாத எப்படி வாங்குவார், இந்த வாட்டி எப்படி வாங்குவார்னு நினைக்கிறேன். கஷ்டம்.